ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. காஞ்சிபுரம் இட்லி செய்ய மாவு அரைச்சி வச்சுருக்காங்க. இது என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசி 1, புழுங்கல் அரிசி 1, உளுத்தம்பருப்பு 1ங்க. இதுதான் இதோட அளவுங்க. மூணையும் ஒன்றாவே ஊற வச்சிடலாங்க. மூணையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 3 தடவை கழுவிட்டு, ஒரு 2-3 தடவையாவது கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அரைக்கும்போது இட்லி தோசை மாவு அரைக்கும்போது இட்லிக்கு கொஞ்சம் குருணையாக தானே எடுப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் குருணையாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் இட்லி நல்லா வரும். இப்போ நான் பச்சரிசி புழுங்கல் அரிசின்னு சொன்ன இடத்துல நீங்கள் கடை அரிசி, அதாவது நல்ல அரிசியும் யூஸ் பண்ணலாம், ரேஷன் அரிசியும் யூஸ் பண்ணலாம். ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பச்சரிசி 1, புழுங்கல் அரிசி 1 அதே அளவு தாங்க. ஆனால் உளுத்தம்பருப்பு நான் வெள்ளை உளுத்தம்பருப்பு போடுறதுக்கு பதில் கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேங்க. அதனால தான் கலர் இப்படி இருக்குங்க. ஏன்னா கருப்பு உளுத்தம்பருப்பு தான் உடம்புக்கு நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை ஒரு 6 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஊற வச்சு உப்பு போட்டு அரைச்சி வச்சிடணுங்க. காலையில் டிஃபனுக்கு அப்படின்னா நைட்டே நீங்கள் அரைச்சி வச்சுருங்க. நைட்டு டிஃபனுக்கு அப்படின்னா காலையிலே அரைச்சி வச்சுருங்க. ஏன்னா ஒரு 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அரைச்சி மறுபடியும் ஒரு 8 மணி நேரம் புளிச்சாதான் இட்லி அப்படின்னாலே புளிச்சிருக்கணும். பார்த்தீங்களா? அப்போ தானே சூப்பராக வரும். நீங்கள் தயிர் இப்போ 2 கப்பு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 2 கப் அரிசி, 1 கப் உளுந்து, மொத்தம் 3 கப் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ 3 கப்புக்கு 1/4 கப், 1/2 கப்பு தயிர் இதில் நீங்கள் அரைக்கும் போது சேர்த்துக்கலாங்க. இல்லை அரைச்சதுக்கப்புறம் அந்த 1/2 கப்பு தயிர் நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இதுக்கு தாளிப்புக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறது நான் காமிக்கிறேங்க. பாருங்கள், தேங்காய் துண்டு தேவைப்படும். இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்புங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பீஸுங்க. அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது மட்டும் இல்லாமல் எண்ணெய் காய்ச்சி, இப்போ இதையெல்லாம் அப்படியே பச்சையாக சேர்த்துக்கலாங்க. அப்புறம் மற்றபடி தாளிப்பில் நல்லெண்ணெயை காய்ச்சி இதில் ஊற்றுனுங்க. அந்த நல்லெண்ணெய் காய்ச்சி ஊற்றும்போது மிளகு சீரகம் சேர்த்து அந்த எண்ணெயில் காய்ச்சி ஊற்றுனுங்க. இப்போ அதை பார்க்கலாங்க. பாருங்கள், எண்ணெயை காய்ச்ச சொன்னல அதை இப்போ ஊற்றியாச்சுங்க. 1/4 கப்பு நல்லெண்ணெயில் சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன் சேர்த்து காய்ச்சி நல்லா சுட சுட ஊற்றணுங்க. இப்படி தான் ஊற்றணும். இப்போ ஊற்றின உடனே ஒரு நிமிஷம் கழித்து நம்ம மிக்ஸ் பண்ணலாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரமாவது புளிக்கட்டுங்க. அந்த அளவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வருங்க. இது புளிச்சதுக்கப்புறம் இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சேன் காஞ்சிபுரம் இட்லி மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிச்சிடுச்சுங்க. இது இப்போ இட்லியாக ஊற்றி இட்லி ரெடி பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. எப்பவும் போல் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி, ஏன்னா நேற்றே நம்ம அதுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துட்டோம். இனி எப்பவும் போல் மிக்ஸ் பண்ணி இட்லியாக ஊற்றி வச்ச இட்லி ரெடிங்க. இட்லி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், சூப்பராக அருமையாக நம்ம காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு நல்லெண்ணெய், நெய் உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு அதை இந்த இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்லாங்க. அப்புறம் இதுக்கு வெங்காய சட்னி, மோர் மிளகாய் பொடி, அது 2 சூப்பராக இருக்குங்க. இது வைஷ்யா ஸ்பெஷல்னு சொல்ல வரலங்க. ஆனால் வைஷ்யாஸ் இந்த டிஃபன் செய்யும்போது இந்த உள்ளிக்கடை மிருகம், வறுக்காய் பொடி அப்படின்னு இது 2ஐயும் தொட்டு சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குங்க. ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் இட்லியை விட நாம் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி தாங்க பண்ணுறோம். அவங்க கோயிலில் சுக்கு பொடியெல்லாம் சேர்த்துவாங்க. நாம் அதுக்கு பதில் வீட்டில் இஞ்சி சேர்த்துறோங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறோங்க. அப்புறம் ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் இட்லியில் வெள்ளை உளுத்தம்பருப்பு தான் போடுவாங்க. நான் கருப்பு உளுத்தம்பருப்பு உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத யோசித்து எதுக்கெல்லாம் சேர்த்தலாம் அப்படிங்கிறத நான் செஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.